அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். மத்திய அரசாங்கம் நேற்று அதாவது 30/6/2025 அன்று சுமார் 5 மணி அளவில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸோடைய செகண்ட் குவார்ட்டர் ஜூலை 2025 முதல் செப்டம்பர் 2025க்கான போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க நேற்று அறிவிச்சிருக்காங்க. அப்படி மத்திய அரசாங்கம் செகண்ட் குவார்ட்டருக்கான போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைச்சிருக்காங்களாம் பார்க்கும்போது எந்த விதமான மாற்றம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே வந்து செகண்ட் குவார்ட்டர் சொல்லக்கூடிய ஜூலை 2025 முதல் செப்டம்பர் 2025க்கு அப்படியே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் கூடிய ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் சொல்லக்கூடிய ஏப்ரல் 2025 முதல் ஜூன் 2025 உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரியும் தருவாயில் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே செகண்ட் குவார்ட்டருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஆறுதல் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் செகண்ட் குவார்ட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காமல் ஏற்கனவே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஆர்பிஐ சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட்டை கட் பண்ணதுலேருந்து எல்லா ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸும் எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் தங்களுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காமல் ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே செகண்ட் குவார்ட்டருக்கு அறிவிச்சிருக்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் முதலாவது பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எஸ்பிஐ அக்கௌண்ட். செகண்ட் குவார்ட்டர் சொல்லக்கூடிய ஜூலை 2025 முதல் செப்டம்பர் 2020க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த விதமான மாறுபாடு இல்லாமல் ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை செகண்ட் குவார்ட்டருக்கு அறிவிச்சிருக்காங்க. 4% வட்டி விகிதம் வந்து 4% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் 4% இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எஸ்பிஐ அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 4%ன்றது 1 டிசம்பர் 2011 தொடர்ச்சியாக வந்து இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் ஆர்டி டெனூர் பார்க்கும்போது இது 5 வருடங்கள். செகண்ட் குவார்ட்டரில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைச்சிருக்காங்களாம் பார்க்கும்போது எந்த வித மாற்றம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 6.70% பேரானம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. வட்டி விகிதம் 6.70%. இங்கே செகண்ட் குவார்ட்டர்னு சொல்லக்கூடியது ஜூலை 2025 முதல் செப்டம்பர் 2025 வரை. போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட்டில் 5 வருஷத்துக்கு நம்ம வந்து மாதம் 5000 இன்வெஸ்ட் பண்ணும்போது டோட்டல் டெபாசிட் அமௌண்ட் 3 லட்ச ரூபா சேர்ந்துருக்கோம். இது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்க்கும்போது 3,56,829 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 3 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 56,829 ரூபா ரெண்டுத்தையும் கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 3,56,829 ரூபா கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மாற்றி அமைக்காமல் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இருக்கிற அதே மெச்சூரிட்டி அமௌண்ட் தான் செகண்ட் குவார்ட்டருக்கும் கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் டிடி டெனூர் பார்க்கும்போது இதில் 4 டெனூர் இருக்குது. 1 வருடம், 2 வருடங்கள், 3 வருடங்கள் மற்றும் 5 வருடங்கள். இதிலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைக்காமல் ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே செகண்ட் குவார்ட்டருக்கான ஜூலை 2025 முதல் செப்டம்பர் 2025க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 வருஷத்துக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.90%. இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.90% இருக்குது. 2 வருஷத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7%, 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. இதுவே 3 வருஷத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.10%, இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.10% இருக்குது. இதுவே 5 வருடங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.50%, இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.50% இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் எம்ஐஎஸ். இது ரொம்ப பாப்புலரான ஸ்கீம் தமிழோட மக்களிடையே. டெனூர் பார்க்கும்போது இது 5 வருடங்கள். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்லையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு செகண்ட் குவார்ட்டரில் மாற்றி அமைக்காமல் ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே வந்து செகண்ட் குவார்ட்டருக்கு அறிவிச்சிருக்காங்க. 7.40%, இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.40% இருக்குது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் எம்ஐஎஸில் சிங்கிள் மேக்ஸிமம் 9 லட்சம் வரைக்கும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுவே ஜாயிண்ட் மேக்ஸிமம் 15 லட்சம் வரைக்கும் இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் என்எஸ்சி. டெனூர் பார்க்கும்போது இது 5 வருடங்கள். இதுவும் தமிழ்நாடு மக்களிடையே வந்து ஒரு பிரசித்தி பெற்ற திட்டமாக கருதப்படுகிறது. இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏதாவது மாற்றி அமைச்சிருக்காங்களா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே வந்து செகண்ட் குவார்ட்டர் சொல்லக்கூடிய ஜூலை 2025 முதல் செப்டம்பர் 2025க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வட்டி விகிதம் 7.70%, இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கும்போது 7.70% இருக்குது.
அடுத்தது கிசான் விகாஸ் பத்திரம் கேவிபி டெனூர் பார்க்கும்போது இது 115 மாதங்கள். செகண்ட் குவார்ட்டரில் ஏதாவது டெனூரில் மாற்றி அமைச்சிருக்காங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மாற்றி அமைச்சிருக்காங்களா பார்க்கும்போது எந்தவித மாற்றம் இல்லாமல் ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கான டெனூரும் ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே வந்து செகண்ட் குவார்ட்டருக்கு சொல்லக்கூடிய ஜூலை 2025 முதல் செப்டம்பர் 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெனூர் பார்க்கும்போது 115 மாதங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 7.50% இருக்குது, வட்டி விகிதம் 7.50% இருக்குது. கிசான் விகாஸ் பத்திரத்தில் நம்ம வந்து 1 லட்சம்ன்ற தொகை வந்து 115 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த தொகை வந்து இரட்டிப்பாகும், டபுள் ஆகும். அதாவது 115 மாதங்களுக்கு 1 லட்சம்ன்ற தொகையை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது, டெபாசிட் பண்ணும்போது அது 2 லட்ச ரூபா நமக்கு 115 மாதங்கள் கழித்து கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் டெனூர் பார்க்கும்போது 15 வருடங்கள். இதுவும் தமிழ்நாடு மக்களிடையே ரொம்ப பிரசித்தி பெற்ற திட்டமாக கருதப்படுகிறது. இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் செகண்ட் குவார்ட்டரில் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைச்சிருக்காங்களாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே வந்து செகண்ட் குவார்ட்டருக்கு ஜூலை 2025 முதல் செப்டம்பர் 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது 7.10%, வட்டி விகிதம் 7.10%. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.10%. ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2020 இது வரைக்கும் மாற்றி அமைக்காங்க. மத்திய அரசாங்கம் ஒரே மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தொடர்ச்சியாக அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் SCSS மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் டெனூர் பார்க்கும்போது இது 5 வருடங்கள். இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைச்சிருக்காங்கலாம் பார்க்கும்போது செகண்ட் குவார்ட்டரில் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைக்காமல் ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே வந்து செகண்ட் குவார்ட்டருக்கு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.20% அப்படியே வந்து செகண்ட் குவார்ட்டருக்கும் அறிவிச்சிருக்காங்க. SCSS சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் ஒரு சீனியர் சிட்டிசன் 5 லட்ச ரூபா செகண்ட் குவார்ட்டர் சொல்லக்கூடிய ஜூலை 2025 முதல் செப்டம்பர் 2025 அவர் டெபாசிட் பண்ணார்னா அவர் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 8.20%, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.20%. அப்படி 5 வருடங்களுக்கு இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவர் குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 10,250 ரூபா கிடைக்கும். இதே இன்னொரு சீனியர் சிட்டிசன் இந்த ஸ்கீமில் 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது செகண்ட் குவார்ட்டரில் அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 8.20%, இன்ட்ரெஸ்ட் வந்து 8.20% இருக்குது. அப்படி 5 வருடங்களுக்கு இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 30,750 ரூபா கிடைக்கும். இதுவே இன்னொரு சீனியர் சிட்டிசன் இந்த ஸ்கீமுடைய மேக்ஸிமம் அமௌண்ட்டான 30 லட்ச ரூபா செகண்ட் குவார்ட்டரில் அதாவது ஜூலை 2025 முதல் செப்டம்பர் 2025 இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 8.20%, இன்ட்ரெஸ்ட் வந்து 8.20% இருக்குது. அப்படி 5 வருஷத்துக்கு இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 61,500 ரூபா கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் கடைசியாக பார்க்க போகிறது சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் டெனூர் பார்க்கும்போது இது 21 வருடங்கள். இதிலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைக்காமல் அதாவது செகண்ட் குவார்ட்டரில் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைக்காமல் ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே வந்து செகண்ட் குவார்ட்டர் சொல்லக்கூடிய ஜூலை 2025 முதல் செப்டம்பர் 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வட்டி விகிதம் 8.20%, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.20% இருக்குது. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் டெனூர் பார்க்கும்போது 21 வருடங்கள். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடு பார்க்கும்போது 15 வருடங்கள். 6 வருஷம் கழிச்சு தான் 21 வருஷம் கழிச்சு தான் இது மெச்சூரிட்டி பீரியடு வரும் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு ஏதாவது இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வருமான வரி விலக்கு பெற முடியுமான்னு பார்க்கும்போது ஓல்டு டேக்ஸ் ரிஜிமை ஆட் பண்ணவங்களுக்கு செக்ஷன் 80C யூஸ் பண்ணி அப் டு 1.5 லேக் வரைக்கும் ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் வருமான வரி விலக்கு பெற முடியும், இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் பெற முடியும். எந்தெந்த திட்டங்களை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸப்ஷன் கிடைக்கும், வருமான வரி விலக்கு கிடைக்கின்றது இப்போது 1 by 1 பார்த்துடலாம். போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் TD டெனூர் 5 வருடங்கள், நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் NSC, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF, சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் SCSS மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் WSA அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த 5 திட்டங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ண மூலிமா நமக்கு மேக்ஸிமமாக 1.5 லட்சம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஓல்டு டேக்ஸ் ரிஜிமை ஆட் பண்ணலுக்கு செக்ஷன் 80C யூஸ் பண்ணி ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் வருமான வரி விலக்கு பெற முடியும், இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் பெற முடியும். இந்த வீடியோட இறுதி நிலைக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.